சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் காலத்தை வென்றவர்கள். சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பிரபஞ்சத்தை அளந்தவர்கள். சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பஞ்சபூதத்தினுடைய உண்மையை தன்னுடைய உள்ளங்கையிலே அடக்கியவர்கள். சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்களை இந்த மனித சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மாக்களை கடை தேறுவதற்காக அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னை பெற்றெடுத்த மாதாக்களை விட உயர்ந்தவர்கள் சித்தர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழுகிறோம் சித்தரோடு முனிவரெல்லாம் கற்பூர தீபம் போலே காயத்தை ஒளி போல ஆக்கினார். அப்படியே என்ன அர்த்தம்? சித்தர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்? இந்த உடம்பையே ஒளி போலாக்கி வாழ்ந்துட்டு இருக்கான். ஒளினா நெருப்பு. செம்பொருள் கண்டோன் சொல்றோமா இல்லையா? இறைவன் எப்படி இருப்பான்? செம்பொருள் கண்டோன் சொல்றோமா இல்லையா? நெருப்பு. அப்ப நெருப்புக்கு தான் ஈர்ப்பு தன்மை இருக்கும். அப்ப இங்க யாகத்தை வளர்த்ததன் மூலம், இந்த யாகத்தின் மூலம் அங்க நெருப்பாக இருக்கக்கூடிய வானவழியில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அத்தனையுமே இந்த யாகுதியிலே எழுந்தருளுவார்கள். உண்மை பொய்யல்ல. ஆக அவர்கள் இந்த உலகத்தையே இருக்கிற இடத்துல இருந்து பார்ப்பான. திரைத்தவனை பிடித்து வாங்கி சீராக பரப்பினதோர் திறமும் கண்டேன், உரைத்தவனும் கோபால கிருஷ்ணனாகி 3 பாரதமும் படைக்க கண்டேன் தான் கொங்கண சித்தன். 3 பாரதம் 18 பாரதத்தை படைக்கிறத பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். சித்தர் நெறியை பின்பற்றி அகத்தியர் நாமத்தை சொல்லி மற்ற சித்தர்கள் ஞாமத்தை சொல்லி வழிபடுங்கள். எதை சொல்லுகிறீர்களோ அது உங்க ஆன்மாவிலே பதிந்து அது அடுத்த பிறப்பிற்கு வழிகாட்டு. அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் சொல்றமா இல்லையா? ஈசன தூணில் இருப்பான், துடுப்பில் இருப்பான் சொல்றமா இல்லையா? அப்ப நமக்குள்ள எல்லாமே இருப்பான். ஆமா, நாம வணங்கணும். போற்றினால் உனது வினை அகலுமப்பா, போற்றினால் உனது வினை அகலுமப்பா, பிறவியில்லா பதவியிலே புனிதனாவாய், போற்றினால் பூரணமும் கூட பேசும். சித்தர்களை போற்றினா உனக்கு பிறப்பே இருக்காதீங்க. பூரணமும் கூட பேசினா, பூரணம் என்ன? பிரபஞ்சங்கள் அத்தனையும் உன்னோடு பேசும், அவைகள் உனக்கு ஒத்துழைக்கும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை காட்டிலும் மாபெரும் சக்தி வேற எங்கேயுமே கிடையாது. மனிதனால எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆக மனதை ஒருமுகப்படுத்துகின்ற போது பேராற்றல் நமக்கு கிடைக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்துகின்ற போது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். மனம் அந்த இடத்திலே குவிகின்ற போது அந்த குவிகின்ற ஆற்றலின் மூலம் நமக்கு புரிகின்ற தன்மை கிடைக்கிறது. ஆக மனசை குவிய வச்சாதான் புரியும். அப்ப குவிய வைக்கிற தன்மையை நீ வளர்த்த 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 இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பஞ்சபூதங்கள் உன்னோடு ஒத்துழைக்கும். அதை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள். நீ நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம் ஐயா. நீ பணக்காரன் ஆக நினைச்சா பணக்காரன் ஆகலாம், கடவுளாக நினைச்சா கடவுள் ஆகலாம். மனதிலே எந்த எண்ணலைகள் தாக்குகிறதோ தாக்க 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 அதுவாக மாறுகிறான் மனிதன். ஆக ஆன்மீகவாதிகள் தாங்க என்ன சொல்றோம்? நீ பணக்காரனாகு, வேண்டான்னு சொல்லல. நீ வக்கீலாகு, வேண்டான்னு சொல்லல. நீ என்ஜினியராகு, வேண்டான்னு சொல்லல. அடே சாவுன்னு காத்துட்டு இருக்குதுடா. இத்தனைக்கு இடையில என்ன பண்ண தெரியுமா? உன் ஆன்மாவுக்கு நீ கடவுளாகணுங்கிற எண்ணத்தை நீ திணிச்சுக்கடா. நம்ம எதை நாடுறோமோ அது பிடிச்சுக்கோ. ஆமா, அது பழக்கமாயிரும். பழக்கம் என்ன? வழக்கமாயிரும். அப்ப என்ன ஆகுது? நீ எந்த செயலை செய்கிறாயோ அது உன்னை பிடிச்சுக்கும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அடே இது நிலையில்லாத பிடிக்காதரா, நீ கடவுளை பிடி, நீ கடவுளாயிரும் சொல்றோம். இதுதான் நாங்க சொல்ற செய்தி. ஆக நீ எதை செய்கிறாயோ அது உன்னுடைய ஆன்மாவிலே பதிவாகிறது. அந்த பதிவினுடைய பிரதிபலிப்பு தான் அடுத்த பிறப்பு. இப்ப நாம் எப்படி இருக்கிறோமோ அது முற்பிறப்பு. இப்ப நாம் என்ன செய்யறோமோ அது அடுத்த பிறப்பு. இதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். that
என்ன தவமோ என்ன வரமோ உனது பாதம் சரணடைய தரிசனம் நீ தந்தாய். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோ. அறியா பயணம் தொடர்ந்தோமே நாம் இங்கே அழியா நிலை பெற்றோமே. அறியா பயணம் தொடர்ந்தோமே நாம் இங்கே அழியா நிலை பெற்றோமே. குரு நான் என்று அறிமுகம் செய்தவர் உள்வினையை அறிய செய்தாய். யாகம் அதில் சுடரொளியாய் வினையாவும் நீயே ஏற்றாய். ஞானம் அது வழங்கிட வந்தவர் ஞான கோட்டம் வந்தமர்ந்தாய். அன்னம் இட அமுத சுரபியாய் பசியாவும் தீர்த்தாய். இவ்வாழ்வின் பயன் கண்டோம் இனி ஏது துயரம் அப்பா உந்த நாமம் என்று சொல்ல சொல்ல மனம் சாந்தம் நிரம்ப எங்கு வழியுதே அட உன் மேலே ஆசையப்பா என் மெய் எல்லாம் குளிர்ந்ததப்பா மதி நிறைந்து ஒளிர்ந்ததப்பா நீயே பரமானந்தம். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோ. ஓர் மகனாய் உன்னிடம் வந்தேன். சாலோக்கிய நிலையறிந்தேன். சரியை பின் கிரியை உணர்ந்தேன். சாமீபியமாக நின்றாய். யோகத்தால் அமுதம் பரவிட சாரோப்பிய படியடைந்தேன். ஞானத்தின் கதவு திறந்திட இனி சாயுஜம் என்னாலோ. இந்நிலையை நான் அடைய சத்குருவாய் வந்தாய் அப்பா உந்தன் அழகை இங்கு ரசிக்க ரசிக்க மனம் பரவசமாகி மகிழுதே அட உன் மேலே ஆசையப்பா என் மெய் எல்லாம் குளிர்ந்ததப்பா மதி நிறைந்து ஒளிர்ந்ததப்பா நீயே பரமானந்தம். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோ. அறியா பயணம் தொடர்ந்தோமே நாம் இங்கே அழியா நிலை பெற்றோமே. மௌன ஞானம் நீயும் அளிக்க கருணை விழி நீ திறக்க என்ன தவமோ என்ன வரமோ உனது பாதம் சரணடைய தரிசனம் நீ தந்தாய். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன
தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோம். பொதிகை மலையை குகனிட பெற்றவர் நீரே, பின் சஞ்சாரம் செய்த திருமறை காட்டில் தரணி சமநிலை கொண்டாய், இறை காட்சி கண்டாய். புகழும் நீரே, அருளும் நீரே, தயவும் நீரே, கருணை நீரே. ராவணனை இசையில் மீட்டி வென்றாய், ஆழி நீரை பருகி அனைத்தும் உண்டாய். மோட்சம் அது புரிவதற்கு பெறுவதற்கு அருள்வதற்கு சூட்சமத்தை தேறி விட்ட வழி காட்டி நீரே, தலை வணங்கி நீரே. ஞான ஒளியே கான இசையே ராஜகுருவே நீரே, உமை போல யாரிங்கே. காக்கும் அரசே பேசும் இறையே தேவகுருவே நீரே, உமையின்றி வேறில்லை. மலைவாசா குகை வாசா அகத்தில் உறையும் ஈசா, என்னை ஆண்ட குரு நீரே, பிரம்மம் நீரே. மொழியானாய் விழியானாய் உயிரில் உயிராய் நின்றாய், மறு ஜென்மம் இனியேது, சர்வம் நீரே. ஞான ஒளியே கான இசையே ராஜகுருவே நீரே, உமை போல யாரிங்கே. காக்கும் அரசே பேசும் இறையே தேவகுருவே நீரே, உமையின்றி வேறில்லை, உமையின்றி வேறில்லை. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै श्री गुरुवे नमः तस्मै श्री गुरुवे नमः। ॐ श्रीं ॐ सद्गुरुपदमे सावपाव विमोचनं रोग अगङ्गार दुर्विमोचनं सर्वदेव सकलसिद्ध ओलिरूपं सद्गुरुवे ॐ अगस्त्य किरन्दकर्ताय नमः। அருள் விளக்கே அருட்சுடரே அருள் சோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடந்தன் உள்ளம் முழுதும் இடங்கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மறுகடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற